வாங்க மக்களே, இன்றைக்கி வந்து உங்களை ஒரு திருவிழா கூட்டிகிட்டு போகிறேன். என்ன திருவிழா அப்படின்னா, இது கோவில் திருவிழா இல்லைங்க, விதை திருவிழா. என்ன விதை திருவிழான்னு பார்க்குறீங்களா? நம்மளுடைய பாரம்பரியமான விதைகளை வந்து மறுபடியும் நம்மளோட சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த விதை திருவிழா. இதில் வந்து எந்த வித ரசாயனமும் சேர்க்காமல், ஹைப்ரிட் இல்லாமல், இயற்கையான முறையில் எந்த கெமிக்கலும் இல்லாமல் எல்லாமே இயற்கை முறையில் தயாரிக்கிற ஒரு பொருள் தான். எல்லா விதமான அரிசி வகைகளும் வச்சுருந்தாங்க. இது பாருங்கள், எல்லாம் சொரக்காயில் எத்தனை விதை இருக்குது பாருங்கள். நான்லாம் இதெல்லாம் எல்லாமே பார்த்ததில்ல. எனக்கு தெரிஞ்சது இந்த குண்டு சொரக்காய் ஒன்று, நீல சொரக்காய் ஒன்று தான். இதுலேயே வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து விதைகள் எல்லாமே உங்களுக்கெல்லாம் வீட்டில் தோட்டம் வைக்கிற மாதிரி இடம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு நீங்களே உங்களுக்கு தேவையான காய்கறியில் வீட்லேயே நீங்கள் விவசாயம் பண்ணிக்கோங்க. இதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இதில் இருக்க வெரைட்டிஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கே வந்து நாள் பத்தாது. அதனால் கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் பாருங்கள். நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம நேரத்தை செலவிடுறது தப்பே கிடையாது. இதெல்லாம் மூலிகையில் செஞ்ச ஊதுபத்தி எல்லாமே வாங்கக்கூடிய ரேட்டில் தான் இருக்குது. இது பாருங்கள், சோளத்துலேயே எத்தனை வகை இருக்குதுன்னு சொல்லிட்டு, சிகப்பு சோளம், கருப்பு சோளம், நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மஞ்சள் சோளம் ஒன்று தான். அதே மாதிரி இந்த கிழங்கு பாருங்கிறதுல சைஸ் இப்போ வீடியோவில் எப்படி தெரியுங்கிறதுல சைஸ் வந்து நல்லா பெருசாக இருந்தது. இது வந்து நம்ம குடலை சுத்தம் பண்ணுற ஒரு பொருள், மூலிகை பொடி. இந்த பொடிலாம் கண்டிப்பாக மருந்து மாத்திரை எடுக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்டு, பிபி பேஷண்ட்லாம் நைட்டில் ஒரு ஸ்பூன் கலந்து கண்டிப்பாக குடிங்க. உங்கள் குடல் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நல்லா இருப்பீங்க. இது ஃபுல்லாகவே பனங்கிழங்குல செஞ்ச ஐட்டம். பனங்கிழங்கு சாறு கொடுத்தாங்க, அல்வா, அப்புறம் இதில் வந்து பருப்பின்னு சொல்லிட்டு நான் பருப்பி மட்டும் வாங்கினேன். விலை பாருங்க, ரொம்ப வாங்கக்கூடிய ரேட்டில் தான் இருக்குது. இதெல்லாம் வந்து கிடைக்காத பொருள். கண்டிப்பாக இதெல்லாம் வாங்குங்க, சாப்பிட்டு பாருங்கள். அல்வாலாம் வந்து ரொம்ப மைல்டான ஸ்வீட்டில் இருந்துச்சு. எல்லாமே நான் சாம்பிள் பார்த்துட்டேன், டேஸ்ட் பார்த்துட்டு தான் எல்லாம் வாங்கினேன். அந்த அரிசி வகைகள்லாம் டெய்லியும் ஒரு ஐட்டம் வந்து கஞ்சி வச்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா தான் குழந்தைங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோங்கிறது தெரியும், அவங்களும் இதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்புறம் ஷாம்பு, இந்த மாதிரி சோப் ஐட்டம்ஸ், இது எல்லாமே இருந்துச்சு. எல்லாமே வாங்கலாம். இதெல்லாம் வந்து நாட்டு பழங்கள், இந்த விவசாயத்தில் வந்து எந்த கெமிக்கலும் சேர்க்காமல் செஞ்சது. அப்புறம் மிளகு வந்து அதுலேயே வந்து 2-3 வெரைட்டிஸ் இருந்துச்சு. கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு அதோடு நிப்பாட்டிட்டாதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு இனிமேல் வரக்கூடிய திருவிழாவுக்கு மக்கள் போவாங்க, போய் வாட்ச் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே தைலம். இன்றைக்கி எல்லாருமே கை கால் வலி, மூட்டு வலி இது மாதிரி தானே சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி இடத்துக்கெலாம் போங்க. இது அப்பளம்லாம் வந்து 80 ரூபா தான் அந்த பெரிய பேக்கெட்டு. 100 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 80 ரூபா தான் சொன்னாங்க. அதுவும் நல்லா இருந்தது. இது வந்து பாத்திரம் விளக்குறதுக்கு, துணி துவைக்கிற பவுடர்ஸு, இது வந்து அவுள் வகைகள், மிக்சர் வகைகள், இது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே நம்ம ஈஸியாக வாங்கலாம். சோளத்துலேயே பாருங்கள், சிகப்பு சோளம், சோளத்தில் குருணை. சோளம் இன்றைக்கி யார் சாப்பிட்றா சொல்லுங்கள்? நல்ல வேளை நான் இருக்க ஜென்ரேஷனுக்குலாம் சாப்பிட்டாச்சுப்பா. நாங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுட்டோம். இனிமேல் வர குழந்தைங்களுக்குலாம் இதெல்லாம் கொடுங்க. சிகப்பு சோளத்தை பார்க்கவே அழகாக இருந்தது, நல்ல மாலை மாதிரி கட்டியிருந்தாங்க. அப்புறம் இதில் வந்து இந்த செடியோட பேரே வித்தியாசமாக இருந்தது பாருங்களேன். ஈட்டி, சிசு, கருமருது, வேங்கை, சில பேர்லாம் வந்து நமக்கே தெரியல, அந்த மாதிரி இருக்குது பேர்லாம். செம்மரம், மூங்கில், தேக்கு. இது மூங்கில், தேக்கு மட்டும் தான் நமக்கு தெரியும். அதே மாதிரி கத்திரிக்காயிலேயே பாருங்கள், எத்தனை விதமான கத்திரிக்காய். எல்லாமே வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் இனிமேல் வந்து ஃப்ளாட்டு போட்டு வீடு கட்டுறதை விட்டுட்டு இந்த மாதிரி இடத்த வாங்கி விவசாயம் பண்ணுங்கள். இதெல்லாம் அவுள் வகைகள். இதில் வந்து முறுக்கு வச்சுருந்தாங்க. முறுக்கு வந்து கேழ்வரகு முறுக்கு, இடியாப்ப மாவில் வந்து எல்லாமே சிகப்பரிசியிலே செஞ்சுருந்தாங்க.
அது மாதிரி இது நான் ரெகுலராக வாங்குவேன், அதனால் வீடியோவில் லைட்டாக காமிச்சிருக்கேன். அப்புறம் இது வந்து சர்க்கரை சூப்பர் டேஸ்ட்டுங்க அந்த டேஸ்ட்டு. இதுவும் 1 கிலோ வாங்கினேன். அதை நான் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கல. வீடியோ எண்டில் வந்து நான் சொல்லியிருக்கேன் என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன். நான் வாங்கினது ஒரு 10 ஐட்டம் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது மட்டும் காமிச்சிருக்கேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே விதைகள் தான். நான் இதுக்கு முன்னாடி பார்த்த திருவிழாவுக்கும் இதுக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குது. நிறைய பேர் வந்து சின்ன பசங்க பாருங்கள், இவங்களாம் ரொம்ப சின்ன பசங்க தான். வேலூர்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்னாங்க. நெய் தேன்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மகரந்த நீக்காமல் அந்த தேன் வந்து எடுத்து கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த தேனை டேஸ்ட் பண்ணும்போதே வித்தியாசம் தெரியுது. அந்த மகரந்த வாசம் வந்து அதில் அடிக்குது. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்து லிப்பாம், பீட்ரூட்டு, அப்புறம் ஃபேஸ் சீரம், கேரட் பீட்ரூட்டில் சோப்பு, பனங்கிழங்கு மாவு. பனங்கிழங்குலாம் இன்றைக்கி யார் சாப்பிட்றா? நிறைய விதைகள் இருந்துச்சு. சிகப்பு முள்ளங்கி, மிளகாயிலே நிறைய மிளகா, இது மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு. எல்லாத்தையுமே விசிட் பண்ணி பார்த்தோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருந்துச்சு எங்களுக்கு இது. ஸோ இது வந்து உங்களுக்கும் அது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் முக்கியமாக போடுறேன். பாருங்கள். இது வந்து பூனைக்காளி விதைன்னு சொன்னாங்க. இது வந்து நம்ம மண்புழுவே உருவாக்குறதுக்கான ஒரு மருந்துன்னு சொன்னாங்க. இந்த பொடி வந்து அந்த பொடியங்களாம். நம்ம அப்புறம் பஞ்சகாவியம் இந்த மாதிரிலாம் இருந்தது. எல்லாமே மண்புழு உரப்பண்ணை. விதையெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் சேகரித்து வைங்க. ஒரு பழத்தை அட்லீஸ்ட் ஒரு லெமன் ஜூஸ் நீங்கள் புழிஞ்சிங்கன்னா கூட அதில் இருக்க விதையை எடுத்து வச்சா கூட நீங்கள் அது எத்தனையோ மரத்தை உருவாக்கலாம். நான் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு என்ன நான் வீட்டில் பொருள் வாங்குறேன்னா, ஒரு பப்பாளி சாப்பிட்றேன் அப்படின்னா அதுக்குள்ளே விதையெல்லாம் எடுத்து வச்சுருவேன். எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா அதோடய தோலோ விதையோ வந்து என்னை கேட்காம கீழே போடவே மாட்டாங்க. டஸ்ட்பினுக்கு போகவே போகாது. கண்டிப்பாக அதை வந்து நான் எடுத்து வைப்பேன். அது ஒரு சீசன் டைம் வரும்போது எங்கே எனக்கு இடம் கிடைக்குதோ, எந்த இடத்துல யாரோட இடம்லாம் பார்க்க மாட்டேன். எங்கேயாவது சும்மா கிடந்தது அப்படின்னா அந்த இடத்துல போய்ட்டு அதை நட்டு வச்சுட்டு வந்துடுவேன். அது மழை வந்து அது பிழைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஏன்னா எங்களுக்கு அந்த பிளேஸ் அது மாதிரி எதுவும் கிடையாது. அதனால் எங்கள் இடத்துல எதுவும் போடுற மாதிரி வழி இல்லாதனால அந்த மாதிரி விதைகள்லாம் எடுத்து வச்சு எங்கே நம்ம போகிறோமோ, வெளியில் போகும்போது சில இடங்கள்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி இடத்துல வந்து ஏதாவது போட்டு வச்சுருவேன். அது மாதிரி நான் பண்ணியிருக்கேன். நம்ம நல்லது செய்கிறோன்ற ஒரு மனசு இருந்த செஞ்சாவே அது போதும். அது கண்டிப்பாக இயற்கை நம்மளை வந்து காப்பாற்றும். அது கண்டிப்பாக முளைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது அந்த மாதிரி பண்ணுவேன். நீங்களும் அது மாதிரி செய்யுங்க. இதெல்லாம் தேன், இஞ்சி, பூண்டு, நெல்லிக்காய் இது எல்லாமே தேனில் ஊற வச்சுருந்தாங்க. இது வந்து லெமன் கிராஸ்ன்னு சொன்னாங்க. இது வந்து டீ போட்டு குடித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வரகரிசி, திணை எல்லாமே விதை இதெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து கண்டிப்பாக விவசாயம் பண்ணுறவங்க இதெல்லாம் பண்ணுங்கள். நமக்கு தான் அந்த மாதிரி ஒரு வழி இல்லை. ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே தேன், துவரம்பருப்புலாம் வந்து நல்லா இருந்தது. நல்ல பெரிய பெரிய பருப்பாக நல்லாவே இருந்தது. இதுதான் நான் வாங்கின மால்ட்டு. பீட்ரூட் இது டேஸ்ட்டுலாம் எல்லாமே சாம்பிள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா இருந்ததுங்க. எல்லாமே கொக்கோ பவுட்ரு கலந்து. இந்த இதெல்லாம் ரொம்ப ரேட்டே வந்து ரொம்ப கம்மியாக தான் சொன்னாங்க. எல்லாத்துலேயுமே சாம்பிள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை டேஸ்ட் பார்த்தா வாங்கினோம். அப்புறம் இவங்க ஸ்பீச்சு சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி இந்த ஸ்பீச்லாம் கேளுங்க. பசங்களை உட்கார வச்சு கேட்க வைங்க. எப்படி வந்து விவசாயத்தை வந்து எல்லாம் கஷ்டமாக நினைக்கிறாங்க, ஆனால் எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படின்றத ரொம்ப அழகாக சொன்னாங்க. இவங்க ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இவங்க கரூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னாங்க. நான் பசங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே டைம் அங்கே தான் நான் செலவழித்ததே. காலைல போனோம், மதியானம் வரைக்குமே அங்கே தான் இருந்தோம். இதெல்லாம் கேட்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து வீடியோவில் விதை திருவிழாவை பற்றி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இன்றைக்கி என்னென்ன பொருள்லாம் அதில் வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள்.
இது வந்து குழந்தைங்களுக்காக தயார் பண்ணியிருக்காங்க. பனானா ஃப்ளவர். நம்ம வாழைப்பூ இருக்கு இல்லையா, வாழைப்பூவில் வந்து பசங்களுக்கு கொடுத்தா கண்டிப்பாக அதை சாப்பிட மாட்டாங்க. அது தோற்பு சுவை வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதை எடுத்துக்கவும் மாட்டாங்க. அதனால் இதை ஒரு மால்ட் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. இது உண்மையாலுமே பொம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மால்ட் மாதிரி பாலில் கலந்து கொடுத்துருங்க. இது சாம்பிளுக்காக கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தாங்க. அது டேஸ்ட் பார்த்துட்டு தான் நான் வாங்கியிருக்கேன். ஆஃபரில் போட்டிருக்காங்க. 100 கிராம்ஸ் வந்து இருக்காங்க, 100 ருபீஸ்க்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி அடுத்து என்ன அப்படின்னா, அடுத்து பீட்ரூட் மால்ட்டு பாருங்க. இதுவும் 100 கிராம் தான். இது வந்து 80 ருபீஸ் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நமக்கு வேலைக்கு போகிறவங்களுக்கு இதெல்லாம் ரெடி பண்ணி இதை ஒரு மால்ட் மாதிரி பண்ணி கொடுக்குறதோ இதெல்லாம் நமக்கு இப்போதைக்கு சாத்தியம் இல்லை. அதனால் இந்த மாதிரி மால்ட்டாக வாங்கி பாலில் கலந்து கொடுத்துருங்க. இதுவும் டேஸ்ட் கொடுத்தாங்க. சாம்பிளுக்கு டேஸ்ட் பார்த்தேன். நாட்டு சர்க்கரை, நட்ஸு எல்லாமே கலந்துருக்காங்க. எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் வந்து இயற்கையாகவே வந்து எந்த கெமிக்கலும் சேர்க்காம நம்ம குழந்தைங்களுக்காக ஹெல்த்தில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. அதனால் கண்டிப்பாக விதை திருவிழா உங்கள் ஊரில் போடுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை விசிட் பண்ணுங்கள். நான் ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி போய் பார்த்தேன். அப்போ உள்ள பொருள் இருந்ததும் இப்போ வந்து நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. நிறைய கடை வந்திருக்கு. நிறைய பேர் இந்த தொழிலை வந்து முன்னாடி எடுத்து செய்கிறாங்க. அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு அதை ஆதரவு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அவங்களும் வந்து உற்பத்தி அதிகமாக்குவாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு, சந்ததிகளுக்கெலாம் வந்து இது ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் நான் இன்னைக்கு கம்மியாக தான் வாங்கியிருக்கேன் ஒரு பொருளுமே. பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். கண்டிப்பாக இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. போன வாரம் நினைக்கிறேன், போன வாரத்தில் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்டில் போட்டிருந்தாங்க. அங்கே போகணும்னு நினச்சா போக முடியல. பட் இன்னைக்கு பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக இதை நான் இன்றைக்கி ஃபுல்லாகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணது இந்த இடத்துல மட்டும்தான். காலையிலேருந்து மத்தியானம் ஒரு 2-3 டைம் வரைக்குமே நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அங்கேயே லஞ்ச் கொடுத்தாங்க. கருப்பு கவுனி அரிசியில் பாயாசம் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து பசங்களுக்கு கொடுங்க. சும்மா வந்து பீஸா, பர்கர் இது மாதிரிலாம் வாங்கி கொடுத்து பசங்களோட ஹெல்த்தை நீங்களே கெடுத்து அதுங்களை வந்து இது பண்ணிடாதீங்க. சரி, இப்போ அடுத்து என்னென்னு பார்க்குறேன். அடுத்து வந்து சோப்பு 2 ஐட்டம் வாங்கினேன். ஒன்று கத்தாழை, இன்னொன்று சந்தனம். கத்தாழை வந்து எனக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கேட்டால் கூலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சோப்பில் கொடுத்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு நல்லாயிருக்கும். நம்மளுமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின் ப்ராப்ளம் வராது. சந்தனமும் அப்படி தான். சந்தனம்லாம் இன்றைக்கி என்றைக்கு நம்ம வாங்கி அதெல்லாம் அரைச்சி பசங்களுக்கு கொடுக்க போகிறோம். இப்போ குழந்த பிறந்தா கொடுக்குறதே நம்ம இது கரெக்டாக கொடுக்கறது இல்லை. அதனால் இந்த 2 பொருளும் வாங்கினேன். ஒரு பீஸ் வந்து 50 ரூபா தான். 50 ரூபாங்கிறது மினிமம் தான், நம்ம வாங்கக்கூடிய ரேட்டு தான். அடுத்து இது வந்து என்ன அப்படின்னா, இதில் பேர் இல்லை, ஆனால் வந்து நம்ம உடல் கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு முக்கியமான ஒரு பொருள். இதுவும் நான் டேஸ்ட் பார்த்தேன். இதில் வந்து இந்த கடுக்கா பொடி இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நம்ம குடலை சுத்தம் பண்ணோம். நைட்டில் வந்து இதை ஒரு ஸ்பூன் சுடுதண்ணில் கலந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா காலையில் உங்களுக்கு ஒரு வேலை ஈஸியாக முடியும். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு அப்பப்போ ஏதாவது சாப்பாட்டில் பருப்பு பொடி மாதிரி கூட நெய் போட்டு கலந்து கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் கொடுத்து நல்லா தான் இருக்குது. பருப்பு பொடி மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா இருந்தது. அடுத்து என்ன அப்படின்னா, இது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. பழம் அதுலேருந்து எடுத்து ஒரு ஸ்வீட் ரெடி பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதுவும் நல்லாயிருக்கு. 50 ரூபா தான். பழம்லாம் இன்றைக்கி யாரும் சாப்பிட்றதும் இல்லை. நொங்கு வாங்கினாவே இன்றைக்கி யாரும் அதை அதிகமாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க. விலையும் அதிகமாகிடுச்சு. ஸோ இதையும் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து மிளகு வந்து ஒரு 3-4 வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி. 1/4 கிலோ வந்து 230 ரூபா சொன்னாங்க. மிளகு பாருங்கள், இது நல்ல காரம் அதிகமாக இருந்துச்சு. நான் டேஸ்ட்டு பார்த்தேன், நல்ல காரம். பசங்களுக்கு மிளகுலாம் சேர்த்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம மில்லட்ஸில் லட்டு உருண்டை, இனிப்பு உருண்டைன்னு சொல்லாமே. இது வந்து பாசி பயிறு உருண்டை, இது வந்து எள்ளு உருண்டை, கேழ்வரகு உருண்டை, அடுத்து வேர்க்கடலை. இது எல்லாமே வந்து நாட்டு சக்கரை சேர்த்து இயற்கையான முறையில் தயாரிச்சுருக்காங்க. ஒரு பீஸ் 15 ரூபா. இதெல்லாம் நம்ம வாங்கக்கூடிய ரேட்டு தான். இது ஒன்றும் பெரிய ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக வாங்குங்க. அடுத்து வந்து தேன். வெள்ளை சர்க்கரை அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக தேன், பசங்களுக்கு தேன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ஹெல்த்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் வாங்கின பொருள்.
இந்த பொருள் எல்லாமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வாங்கியிருக்கேன். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு ஸ்டாலுக்குமே நீங்கள் போனீங்கன்னா எந்த பொருளுமே வாங்காமல் வர முடியாது, அந்த அளவுக்கு தான் அவங்க போட்டிருக்காங்க. அப்புறம் நெய் வாங்கினேன். அடுத்து பாருங்கள், நெய் நல்ல வாசனை. நம்ம வெளியில் வாங்குற நெய் வந்து 500 கிராம் வந்து 500 ருபீஸ், 400 சம்திங் வரும். ஆனால் இது வந்து 375 ரூபா தான் இந்த நெய். எந்த கெமிக்கலும் சேர்க்காம நல்ல டேஸ்ட் பார்த்தேன். நெய்யும் நல்லாயிருக்கு. நெய் பசங்களுக்கு டெய்லியும் கொடுங்க. கொலஸ்ட்ரால் வந்து நல்ல கொலஸ்ட்ரால். குழந்தைங்களுக்கு போன் பிரச்சனைலாம் வராது இது பண்ணால் கொடுத்தீங்க அப்படின்னா. அப்புறம் நாட்டு சர்க்கரை வாங்கினேன். நாட்டு சர்க்கரையும் தேன் நெல்லிக்காயும் அம்மா வீட்டிலே வச்சுட்டு வந்துட்டேன், அதனால் அது ரெண்டும் காமிக்க முடியல. இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் வாங்கின பொருள். எந்த ஊரில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி விதை திருவிழான்னு போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு நாள் அங்கே மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். சும்மா போகணும் பொருள் வாங்கணும்னு வராதிங்க. ஒவ்வொரு கடையிலையும் என்னென்ன விதை வச்சுருக்காங்க, என்னென்ன பண்ணணும், விவசாயம் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி நாட்டு விதைகளை வாங்கி அதை வந்து நாட்டு காய்கள் தான் அப்போ நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பொருள்லாம் நம்ம குழந்தைங்க சந்தைகள்லாம் சாப்பிட்டாங்கன்னா அவங்களோட ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். நம்ம சந்ததியை நம்ம தான் வளர்க்கணும், நம்ம தான் காப்பாற்றணும். அதில் ஒவ்வொருத்தருக்குமே முக்கிய பங்கு இருக்குது. தயவுசெய்து இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் இந்த மாதிரி போடுவாங்க. அவங்களாம் வந்து நம்மளாம் போய் இந்த மாதிரி விவசாயம் பண்ணி இதெல்லாம் செய்ய முடியாது. அதனால் இந்த மாதிரி பொருள் தயார் பண்ணுறவங்களுக்கு நம்ம ஊக்குவிக்கலாம். நம்ம வாங்குறதுனால அவங்களோட உற்பத்தி அதிகமாகும். அந்த உற்பத்தி அதிகமாகும் போது அவங்களுக்கு செய்யணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நம்ம மோட்டிவேஷன் பண்ணாதான் அவங்க வந்து அந்த தொழிலில் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வருவாங்க. நம்மளும் நம்ம ஹெல்த்தை நல்லா காப்பாற்றிக்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய மருந்து மாத்திரைகள்லேருந்து நம்ம காப்பாற்றி பிள்ளைங்களுக்கும் வந்து நல்ல விஷயத்த சொல்லி வளர்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணால் தான் நிறைய பேர்த்துக்கு போகும், நிறைய பேர்த்துக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ, பாய்.